இப்போது நம்ம சமூகத்தில் இருக்கின்ற முக்கியமான வியாபார கூட்டம், அதாவது ரீட்டெயில், ஸ்மால் அண்ட் ரீட்டெயில் நம்ம சமூகத்தில் ஜாஸ்தி. அவங்களோட வியாபாரத்தை எப்படி நவீன தொழில்நுட்பங்களை உபயோகித்து மிக விரைவாக பெருக்கலாம் என்பது குறித்து ஒரு சிறு உரை. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாதக ராசி உண்டு. நம்மளுக்கு வர்றதெல்லாம் இந்த 2:30 மணி ஸ்லாட்டு தான் வரும். இந்த தடவை சந்தோஷமாக இருந்தேன். சரி, காலையில் 1 மணிக்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். வழக்கம் போல் 2:30 மணி ஆகி போச்சு. ஸோ அதனால் நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகே, என்னை தூங்க விடாமல் அப்பப்போ கேள்வி கேட்டு முழுப்பி வச்சுருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்ம வாய் மூலமாக சொல்லாமல், பேப்பர் மூலமாக சொல்லாமல், மின்னஞ்சல் மூலமாகவோ, ஃபோன் மூலமாகவோ, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ நமது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளும் உத்திகள். இப்போ இன்றைக்கி இதை எப்படி பண்ணலாம், இதுக்குண்டான வழிமுறைகள் என்ன? நார்மலாக சிறு தொழில்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் அப்புறம் அந்த பெரிய வியாபாரிகள்கிட்ட ஏகப்பட்ட சேலஞ்ச் இருக்குது. அது எப்படி நம்ம மேற்கொள்ளலாம், அதை செய்வதற்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது, அப்புறம் அதில் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாம் என்பதை பற்றி பேசுவோம். இது நான் இந்த ஒரு உத்திக்கு உண்டான ஐடியா ட்ரெஸ் மெட்டீரியல், ரீட்டெயில், அந்த மாதிரி சில உத்திகள் நம்மளோட வழக்கமான இண்டஸ்ட்ரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல், அப்புறம் ஆட்டோ ஸ்பேர்ஸ், கன்னி பேக்ஸ், ஃப்ரூட், ரீட்டைல், டிரான்ஸ்போர்ட் அண்டு ஃபுட் சர்வீஸ், இதுதான் நம்ம வழக்கமாக பாரம்பரியமாக பண்ணுற சிறு தொழில்கள். நிறைய ஊரில் இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னன்றது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தொழில்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம இதுக்கு சில எளிமையான செலவில் நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு வர மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்மளுடைய வருமானம் ஜாஸ்தியாகும், இருக்கிற கஸ்டமரை தக்க வச்சுக்கணும். சிறு தொழில் போகிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, எந்த ஊரில் போனாலும் அவன் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலையை பார்த்து ஒரு நல்ல ஒரு குரூப் செட் பண்ணி நல்ல ஒரு வியாபாரம் பண்ணி வச்சுருவோம். மளிகை சாதம் திடீர்னு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வரும், போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் நேரம் அங்கே போய்டுவோம். ஸோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம சிறு தொழிலை வச்சு எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணலாம்? இப்போ அவன்கிட்ட என்ன அட்வான்டேஜ்? வந்த உடனே 40% டிஸ்கவுண்ட் ஜாலியாக அடிப்போம். அதே மாதிரி நேஷ்னலைஸ்டு பிராண்டு அம்பானி என்னைக்கு ஏமாற்ற மாட்டார், வெள்ளை சட்டை போட்டவன் என்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ இந்த பெர்செப்ஷன்லாம் இருக்குது. இதை தாண்டி உள்ளூர் வியாபாரிகள்கிட்ட வர்றது கஷ்டம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மளிகை சாமான்லேருந்து இதுலேருந்து லிக்கர் ஒன்று தான் வரல, மற்ற எல்லா ஐட்டமும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துடுச்சு. ஸோ எல்லாம் ஒரே இடத்துல. இல்லாட்டி நம்ம காய்கறி எடுத்து போனோம்னா 5 இடத்துல ஏறி இறங்கி போகணும். மார்க்கெட்டிங் போட்டு தூள் கிளப்பிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கான். சின்ன குழந்தைகிட்ட கூட நம்ம ரிலையன்ஸில் தான் வாங்கணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்கள சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் போகுது. ஸோ அவங்களால எல்லா சமாச்சாரத்தையும் ஃப்ரெஷ்ஷாக 10 நாளைக்கு உண்டான ஸ்டாக் வச்சுக்க முடியும், நம்மளால் முடியாது. ஸோ இதுதான் சேலஞ்ச். இதை எப்படி நம்ம உள்ளூர் வியாபாரிகள் சமாளிக்கிறாங்க? இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, இது மெட்ரோ சிட்டிஸ், இது டவுன். சிவப்பாக இருக்கிறது ஹோல்சேல் வியாபாரிங்க, ப்ளூ கலரில் இருக்கிறது சில்லறை வியாபாரிங்க. இதில் என்னென்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில ஏரியாஸ் பீவரேஜஸ் அண்ட் க்ரோசரிஸ் அந்த மாதிரி ஏரியாவில் கிராமங்களில் உள்ளூர் வியாபாரிங்க இன்றைக்கும் கோல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை இருக்குது. அதனால் எவ்ரி திங் இஸ் நாட் லாஸ்ட். இப்போ நம்மளுக்கு உள்ளூர் வியாபாரிகளுக்கு எந்த வகையில் இதை
மேம்படுத்தலாம். ஒன்று, நம்மளோட உள்ளூர் திறமைகளை இது பண்ணணும். உங்களுக்கு தேனியில் இருக்கீங்களா, தேனியில் நான் பக்கத்துலேயே தரேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன். ரிலையன்ஸில் 5-6 மணிக்கு போனால் சார் கடை முட்டேன் சார்னு. நீங்கள் நாடார் கடையில் எங்கே போங்க சார், ஐயா உங்களுக்கு என்ன வேணும், மூடி இருந்தால் கூட திறந்து கொடுத்துட்டு அனுப்புவோம். வீட்டுக்கு நீங்கள் போங்க ஐயா, நாங்கள் பின்னாடியே கொண்டாந்து அனுப்பிச்சிடணும். இதுதான் வித்தியாசம். இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். ஏங்க உங்கள் வீட்டில் கல்யாணம்லாம் வச்சுருக்குறாங்களே, பருப்பு போட இன்னும் வாங்கலையா, புதுசாக வந்திருக்கு. இதுதான் வந்து உங்களோட வித்தியாசம். எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்றது, குயிக்காக கொடுக்கறது, அண்டு அந்தந்த ஊருக்கு தேவைப்பட்ட ஸ்பெஷலான ப்ராடக்ட். கோயம்புத்தூரில் போனீங்கன்னா சாணி பவுடர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது இங்கே விற்காது. இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்குது. இதுதான் நம்ம வந்து சிறு தொழில்கள் இதை மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு தான் பெரிய வியாபாரிகளோட போட்டி போட முடியும். அப்படி பண்ணுறதுக்கு கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தோன்னா ஃபோனு ஸ்மார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம டம்ப் ஆகிட்டோம், இடியட் ஆகிட்டோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோனு இருக்கிறதுல லேட்டஸ்ட்டு ஃபோன் வாங்க வேண்டியது. வாங்க அதில் என்ன பார்க்குறோம், வீடியோ, வாட்ஸ்அப், அது தவிர ஒரு ஒன்றும் பார்க்குறது கிடையாது. எல்லாத்தையும் லேட்டஸ்ட்டு ஃபோன் இருக்கும். ஆனால் அதில் யூஸ் பண்ணுறது இது 2த்துக்கு தான், இது தவிர வேறு எதுக்கும் இல்லை. இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. 62% நம்ம வந்து ஹெல்த்தை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க, 57% எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்குறாங்க, 43% வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இது மாதிரி உலக அளவில் பல்வேறு விஷயங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப நம்மளும் நமது வியாபாரத்தை, நமது அட்வர்டைஸ்மெண்ட்டு, நம்மளோட விஷயங்களை மொபைல் ஃபோன் மூலமாக கொடுக்கறது தான் நம்மளுக்கு போட்டி பண்ணுற ஒரு வழி. இதில் எப்படி இது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு வியாபாரம் எடுத்துக்கிட்டோன்னா அவன் வாங்கினதுலேருந்து அதை சப்போர்ட் பண்ணி, ஆர்டர் பண்ணி, அதை டெலிவரி பண்ணி, பணம் வாங்கி, பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு அவன் வந்துருச்சுக்கான்னு சொல்கிற வரைக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிளில் சிறு வியாபாரிகள் என்ன பண்ண முடியும்? லோக்கல் சப்போர்ட், லோ காஸ்ட் டைரக்டர்ஸ். இப்போலாம் போனீங்கன்னா, மளிகை கடை போனீங்கன்னா, சுறுசுறுப்பான மளிகை கடை, நீங்கள் ஏங்க இவ்வளோ தூரம் வரீங்க, வாட்ஸ்அப்பில் லிஸ்ட்டு போட்டால் நான் அனுப்பிச்சி வச்சுருவேன்ல அப்படிங்கிறோம். அதுதான் சர்வீஸ். இப்போ 5 வியாபாரிங்க இருக்கிற இடத்துல ரிலையன்ஸில் போய் க்யூவில் நிற்கிறதுக்கு பதில் என்ன, வீட்டில் சொல்கிற 10 ஐட்டத்தை மளிகை சாமான கடைக்கு அனுப்பிச்சா 1/2 மணி நேரத்தில் வருது. பேமெண்ட்டு அதை நான் ஏற்கனவே பேடிஎம்மில் போட்டேன் ஐயா, முடிஞ்சு போச்சு. பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி தான் வித்தியாசமான விஷயங்கள் ரிலையன்ஸ் கூட போட்டி போட முடியும். இங்கே போய் ரிலையன்ஸ் போய் க்யூவில் நின்று ரிலையன்ஸில் ஹாப்பியாக 1.5 மணி நேரம் சுற்றலாம். ஆனால் கடைசியில் 1 மணி நேரம் க்யூவில் நிற்கணும் செக்இனுக்கு. அந்த நேரத்தை சேவ் பண்ணலாம். அப்புறம் பேமெண்ட்டு. இப்போ இங்கே இதில் போனோன்னா, பழக்கடையில் போனோன்னா 17 ரூபாய்க்கு பழம் வாங்குகிறேன், 20 ரூபா கொடுத்தா, ஐயா சில்லறை இல்லையா, 3 ரூபா சில்லறை இல்லையா, நீ பேடிஎம்மில் போட்டுருவியா? இப்படி இருக்குது நாடு. இப்படிப்பட்ட நாட்டில் இப்போ நம்ம வந்து இன்னும் நான் பேமெண்ட் வாங்க மாட்டேன், கேஷ் வாங்குவேன், இது பண்ணுவேன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா சரியில்லை. ரிப்பீட் பிஸ்னஸ். நம்ம யார் யார் வாங்குறா, இது வாங்குறான்றது ஒரு கணக்கு வச்சிங்கன்னா, அந்த ஆள் அடுத்த திருப்பி இருப்பேன், எங்கே போன தடவை முந்திரி பருப்பு வாங்கினீங்க, இந்த தடவை ஒரு 4 கிலோ போட்டு விட்டுருவா கேட்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்கு வழி. லோக்கல் டெலிவரி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு போர்டு போட வேண்டியதில்லை, ஒரு பெரிய டிகிரா இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ யாரும் வந்து இந்த தெருவில் வந்து கஸ்டமரை தேட போகிறதில்லை. அவன் தேடுறதெல்லாம் கூகுளில் குரோசரி கடை எங்கே இருக்குது சர்ச் போட்டேன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை குரோசரி கடை வருது. எது சீப்பு, எது ரேட்டிங்கு. இந்த கடை வேணாம்ப்பா, 2 கஸ்டமர் திட்டி விட்டான். இதில் இன்னும் 3வது ஆள் ஒருத்தன் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கிறான்ப்பா. இப்படி பார்த்து தான் கடைக்கு வராங்க. ஸோ அப்படி போகிறப்போ வந்து நம்மளோட வியாபாரத்தை கூகுள்லேயும் இதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமரை தேடி போகணும் வேண்டாம், கஸ்டமர் உங்களை தேடி நேராக வருவாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் செலவாகுமே, எவ்வளோ செலவாகும், என்ன இதுன்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட 63% ஆஃப் டோட்டல்ஸ்
ரீட்டைல் சேலரிஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு ப்ராஃபிட் சென்டராக பார்க்குறோம். இது ஒரு செலவை பார்க்கல, ப்ராஃபிட் சென்டராக பார்க்குறோம். ப்ராஃபிட் சென்டர்னு என்ன, 10 ரூபா போட்டால் 50 ரூபா ரிட்டர்ன் வருது, அதுதான் ப்ராஃபிட் சென்டர். வேறு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் சென்டர்னு போட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு பதில் 20 ரூபா போட்டால் அது திரும்பி வராது, செலவு தான் அது. இதில் என்னென்னா, நார்மல் ரெக்கமெண்டேஷன் இஸ் உங்களோட டேர்ன் ஓவரில் 10% ஷுட் பி இன்வெஸ்டட் டுவர்ட்ஸ் மார்க்கெட்டிங். ஓகே, பட்ஜெட். அந்த 10%லேயும் மோர் தென் 25% ஷுட் பி அலோகேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 25%லேயும் 1/3 ஷுட் பி ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் 1/3 ஃபார் பில்டிங் யுவர் வெப்சைட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் 1/3 ஃபார் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் வந்து மக்கள் சொல்கிறது. இது வந்து பெரிய கம்பெனிகளுக்கும் பொருந்தும், ஒரு சின்ன மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் பொருந்தும். அவனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது, ஒரு பேடிஎம்மில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு போர்டு போடுறது, அதுதான். இருந்தாலும் அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். ஸ்மார்ட் ஃபோன் ஆஸ் எ பிஸ்னஸ். இப்போ மொபைலில் தான் இப்போ வந்து எல்லா வேலையும் நடக்குது. புக்கிங்கு, ட்ராவலு, சினிமா போகிறது, வியாபாரம் பண்ணுறது, சகலமும் மொபைலில் தான். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் சாப்பாடே பண்ணுறதில்ல. ஒய்ஃப் வந்து கேட்பேன், ஏங்க இன்றைக்கி என்னங்க சாப்பிடணும்? பொடலங்காய் கூட்டு, பொரியல், அப்புறம் சாம்பார், ரசம்னு. இது எல்லாம் எந்த கடையில் இருக்குன்னு பார்த்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு, இவ்வளோதான். சமையலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேராக ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வேண்டியது, சாப்பாடு நேராக வீட்டுக்கு வரும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற காமர்ஸ். ஸோ இந்த காமர்ஸ் மாதிரி நம்ம எப்படி பண்ணுவோம்? இதுதான் வந்து கேட்லாக் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலாம். ஆர்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக எடுக்கலாம். பேமெண்ட்டு பேடிஎம் மூலமாக பண்ணலாம். ஸ்டாஃபிங் இதுக்குன்னு ஒரு ஆள் மட்டும் வச்சாலே போதும், அவனே எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கான்டாக்ட் டேட்டாபேஸ். முதல்ல உங்கள் கஸ்டமர் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக மெக்கானிக்கலாக போனீங்கன்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு மனசில் ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இதில் ஒரு டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் போகிறப்போ அவன் கஸ்டமரோட டேட்டா ஃபுல்லாக வந்துடும். அவன் கூட கொஞ்சம் அவன் பேர் என்ன, எந்த ஏரியாவிலேருந்து வரான், அவன் நார்மலாக என்ன வாங்குறான்றதை மட்டும் கொஞ்சம் குறிச்சிக்கிட்டோன்னே அவன் அடுத்த தடவை வரப்போ, ஐயா சொல்லுங்கள், இந்த தடவை முதிர் பருப்பு வேணுமா திராட்சை பருப்பு வேணுமான்னு கேட்கலாம். இதுதான் வந்து வித்தியாசம். அடுத்து முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் வந்து 2 இருக்குது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4. ஸோ பிஸ்னஸ் கம்யூனிட்டிலே மொத்தம் 5 6 பேர் தான் வச்சுருக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட செப்பரேட் ஆப். சரியா? இது வந்து நம்ம ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கு, மெசேஜ் போடுறதுக்கு, மச்சான் நல்லா இருக்கிறியான்னு பேசுகிறதுக்கு அதுக்கு இல்லை. இது வந்து பியூர் பிஸ்னஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம செட்டப் பண்ணலாம். இதில் கேட்லாக்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் உங்களோட ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ணி, இந்த ப்ராடக்ட் இவ்வளோ ரேட்டு, இதுன்னு சொல்லலாம். கஸ்டமர் வந்தான்னா உன்ட்ட என்ன இருக்குன்னு உன்ட்ட கேட்க மாட்டான். அவன் கேட்லாக் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட 4 வகையான அரிசி இருக்குன்னா, இந்த அரிசி 2 கிலோ பை அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அதே மாதிரி பேமெண்ட், கூகுள் பே. ப்ராட்காஸ்ட்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் இன்றைக்கி புதுசாக வந்திருக்குன்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் நாகர்கோவிலேருந்து எல்லா ஐட்டத்தையும் வாங்கி ஒருத்தர் கடை வச்சுருக்கிறார். அவர் ஜாலியாக என்ன பண்ணுவார், புதன்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் நாகர்கோவிலில் அவியல் பண்ணுறவங்களுக்கு அவியல் காய்கறி 1/2 கிலோ நான் வாங்கிட்டு வரேன், யார் யார் வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க பாரு. ஒரு 15 கிலோக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த 15 கிலோ காய்கறி மட்டும் நாகர்கோவிலேருந்து வரும். கட் பண்ணி சனிக்கிழமை ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் பிஸ்னஸ். மெசேஜிங். உங்களோட கஸ்டமர் எல்லாரையும் அழகாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு போயிட்டீங்கன்னா, எல்லாம் நீங்கள் என்னென்ன விற்க போகிறீங்களோ, என்ன வாங்குறீங்களோ எல்லாத்தையும் அது மூலமாக பேசி சொல்லிக்கலாம். இன்றைக்கி என்னென்ன புதுசாக வந்திருக்கு, என்னென்ன இதாக இருக்குது, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க புதுசாக, எல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ஒரு டேஞ்சர், ஒரே ஒரு டேஞ்சர், நீங்கள் எதை எக்குத்தப்பாக பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமர் உங்களை காரியத்துக்கு போகிறது ஊருக்கே தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதாக இருக்க நல்லது. நெக்ஸ்ட், வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ் இதை மட்டும் சொல்லிடுறேன். ஹவு டு செட்டப் வாட்ஸ்அப். இதில் வந்து உங்களுக்கு வந்து
இதில் இவ்வளோ கிளியராக தெரியல. இதில் உங்களோட சாட்ஸை செட் பண்ணலாம், உங்களோட எத்தனை மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம், உங்களோட கஸ்டமர்ஸை டேக் பண்ணலாம், ஒவ்வொரு மாதிரி கஸ்டமர், இவர் வந்து ரிப்பீட் கஸ்டமர், அந்த கஸ்டமர், இது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அண்ணன் யூஸ் பண்ணலாம். சிவசங்கர் பாபு அவர்களுடைய கருத்து நிச்சயமாக எல்லோரும் எடுத்துக்கிட வேண்டியது. எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா அதனால் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக அப்புறம் தனியாக ஒரு யூடியூப் ஆமாம், நிச்சயமாக யூடியூப் போடணும். அது எல்லாருக்கும் தேவை இருக்குது. நிச்சயமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியும். அதே நேரத்தில் இப்போ அவங்கவுங்க ஃபீட்பேக் கொடுக்குறவங்க யார் இருந்தாலும் தயவுசெய்து அவங்க இந்த நிகழ்ச்சியை சம்மந்தமான ஃபீட்பேக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? எனிவே ஒன்ஸ்